தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின்படி முடிக்கப்பட்ட பணிகளுக்கு இன்று வரை 1251.39 கோடி ஊதியம் வழங்கப்படாமல் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களுக்கு வழக்கத்தை விட மிக குறைந்த நாட்களே வேலை வழங்கிவிட்டு அதற்கான ஊதியத்தையும் உடனடியாக வழங்காமல் திமுக அரசு காலம் தாழ்த்துவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின்படி கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏழை குடும்பங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அதிகபட்சமாக 100 நாட்கள் வேலை வழங்கப்பட்டு வருவதை குறிப்பிட்டுள்ளார். வேலைக்கான ஊதியம், நிர்வாக செலவு ஆகியவற்றை நடுவண் அரசு முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நிலையில் மூலப்பொருட்கள் மற்றும் திறன் பெற்ற பணியாளர்களின் ஊதியத்தை நடுவண் மாநில அரசுகள் 75-25 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்கின்றன. இத்திட்டத்தின்படி 2024-25 ஆண்டில் முடிக்கப்பட்ட பணிகளுக்காக 273.91 கோடி ரூபாய் ஊதிய நிலுவை வழங்கப்பட வேண்டியுள்ளது. நாகை, மயிலாடுதுறை தவிர மீதமுள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நிலுவைத் தொகை வழங்கப்பட வேண்டியுள்ளது. அதிக அளவாக கோவை மாவட்டத்திற்கு 39.96 கோடி ரூபாயும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு 31.05 கோடி ரூபாயும், கடலூர் மாவட்டத்திற்கு 27.23 கோடி ரூபாயும் வேலை உறுதி திட்ட பணியாளர்களுக்கும் ஊதியம் பாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 2025-26 ஆண்டில் இதுவரை முடிக்கப்பட்ட பணிகளுக்காக 977.48 கோடி ரூபாய் பாக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதிலும் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு 81.74 கோடி ரூபாயும், திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு 79.42 கோடி ரூபாயும், சிவகங்கை மாவட்டத்திற்கு 69.96 கோடி ரூபாய் வீதம் ஊதியம் வழங்கப்பட வேண்டியுள்ளது. இந்த அளவுக்கு ஊதியம் நிலுவை வைக்கப்பட்டிருப்பதற்கு ஊரக வேலை உறுதி திட்ட ஒதுக்கீட்டில் தமிழகத்திற்கு உரிய பங்கை மத்திய அரசிடமிருந்து தமிழக அரசு பெற தவறியதுதான் காரணம். தமிழ்நாட்டில் இதுவரை வேலை செய்தவர்களுக்கு ஊதிய பாக்கி வைக்கப்பட்டிருப்பது ஒருபுறம் இருக்க, ஊரக வேலை உறுதி திட்ட பயனாளிகளுக்கு மிக குறைந்த நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஊரக வேலை திட்டத்தில் பணி கோரி பதிவு செய்தவர்களில் 75.08 லட்சம் பேருக்கு தொடர்ச்சியாக வேலை வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் நடப்பாண்டில் வெறும் 50.39 லட்சம் பேருக்கு மட்டும்தான் இதுவரை வேலை வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 25 லட்சம் குடும்பங்களுக்கு ஒரு நாள் கூட வேலை வழங்கப்படவில்லை. தொடர்ந்து பணி செய்யும் அனைவருக்கும் பணி வழங்கப்பட்டால் இதுவரை 13.90 நாட்கள் மட்டுமே வேலை கிடைத்திருக்கும். நடப்பு நிதியாண்டு முடிவடைய இன்னும் 5 மாதங்கள் இருக்கும் நிலையில் இன்னும் 2 நாட்கள் மட்டுமே வேலை வழங்க முடியும். கடந்த ஆண்டுகளில் அதிகபட்சமாக 3.97 லட்சம் குடும்பங்களுக்கு 100 நாள் வேலை வழங்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் 2698 பேருக்கு மட்டுமே 100 நாட்கள் வேலை வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் வேலை நாட்களை ஏற்படுத்த திமுக அரசு எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கிராமப்புற மக்களின் வறுமையை போக்கி வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தும் திட்டமாகும். ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 150 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த திமுக வெறும் 13.90 நாட்கள் மட்டும்தான் வேலை வழங்கியுள்ளது. அதிகபட்சமாக சராசரியாக 15.98 நாட்களுக்கு மேல் வேலை வழங்க வாய்ப்பே இல்லை. 150 நாட்கள் வேலை வழங்குவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு அதில் 10 விழுக்காடு அளவுக்கு கூட வேலை வழங்க நடவடிக்கை எடுக்காததற்கு ஆளும் திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும். தமிழ்நாட்டிற்கு நடப்பாண்டில் வெறும் 12 கோடி மனித நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டதற்கு நான் கண்டனம் தெரிவித்தேன். மேலும் குறைந்தது 50 நாட்கள் வேலை வழங்க 43 கோடி மனித நாட்கள் வேலை தேவைப்படுவதால் அதற்கு தேவையான நிதியை ஒதுக்க வேண்டும் என்றும் நடுவண் அரசுக்கு அழுத்தம் கொடுத்தேன். ஆனால் மாநில அரசின் உரிமைகளை வென்றெடுக்க போராடுவதாக முழங்கி வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்காக மத்திய அரசுக்கு கடிதம் கூட எழுதவில்லை. திமுகவின் முகமூடிகள் ஒவ்வொரு நாளும் கிழிந்து தொங்குகின்றன. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை. எனினும் திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட பணிகளுக்கான ஊதியத்தை பெற்றுத்தர வேண்டியது அரசின் கடமை. அந்த கடமையை நிறைவேற்றும் வகையில் ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய நிலுவையை நடுவண் அரசிடமிருந்து திமுக அரசு பெற்றுத்தர வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.